Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back Chica. கேம்ப் ஆனா கேம்பா தான். brought to you by ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்ப் ஆனா கேம்பா தான். ப்ராபபிலி ஒன் ஆஃப் பெஸ்ட் மேட்சஸ் IPL. ஒரு சைடு இந்த சைடு போச்சு, அப்படி போச்சு, டிங்கி டாங்க அப்படி இப்படின்னு போச்சு மேட்ச். யா ரெயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர். அந்த பக்கம் ஜிடி சூப்பரா போலிங் போட்டாங்க. தே வர் வெரி மச் இன் தி டிரைவர் சீட். பட்லரும் கில்லும் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் மாறிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து ரெயின்னால 1 over 15 to win எல்லாமே பார்த்தோம். ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் கையில கொடுத்திருந்தாருனா ரன் அவுட். அதுவும் வந்து கொஞ்சம் பேனிக் பண்ணிட்டாங்களா. பட் மும்பை பிகாஸ் ஆஃப் திஸ் லாஸ் சீகா நவ தே ஹேவ் டு வின் ப்ராபபிலி இன் தேர் நெக்ஸ்ட் 2 games சீகா. அந்த மாதிரி ஆயிருக்கு இந்த டேபிள். பட் ஜிடி moving to the top of the table because of this victory Chica. See, மும்பைக்கு வந்து it's a very bad loss, I should say, because yes, they came back brilliantly. ஒரு 155 ஆச்சு, 155 அடிச்சு செமையா bowling போட்ட மச்சான். அந்த பூம்ரான்னு வச்சிருக்காங்க மச்சான். அது உலகத்துல யாரா இவன் தெரியல. one of the greatest cricketers of all time cricketers. என்ன மாதிரி வந்து ஒரு செகண்ட் ஸ்பெல் போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து அப்படியே மேட்ச்குள்ள கொண்டு தான் பாரு அவங்கள. சம்திங் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் பூம்ரா ஸ்பெல். டிங்கு எடுத்தா மச்சான். விக்கெட் 2 விக்கெட், சுப்மன் கில் விக்கெட்டா இருக்கட்டும், ஷாருக் கான் விக்கெட் இருக்கட்டும், that changed the match completely. The dynamics have மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சுப்மன் கில் முடிச்சோடனே இவன் வர பிரில்லியண்டா போட்டான். அந்த அஸ்வினி குமார் அவன் சூப்பரா போலிங் போட்டான். அதுக்கப்புறம் போல்ட் செம்மையா போலிங் போட்டான். இன் ஆல் ஃபேர்னஸ் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோன்னா ஒரு தோ கில் அண்ட் பட்லர் ஆட வரைக்கும் லுக்கிங் லைக் க்ரூசிங். பட் அவங்க 2 பேர் விக்கெட் எடுத்தோடனே the way Mumbai Indians fought was amazing. Yeah, definitely. Actually, winning the toss, na enna sonna Chica, team chasing in one kade have a slight advantage today also. மட்டமா பேட்டிங் ஆனா என்னடா நீ இந்த மாதிரி எப்படி மட்டமா ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் இன்னைக்கு. 97 for 2 ல இருந்து 123 for 7. You want to understand one thing, Ani, if they were out to good bowling or whatever, it is fine. 89 for 2, they were just cruising. 9-10 runs over. அப்புறம் எல்லாம் சுத்தி அவுட் ஆனாங்க. Everybody got out to playing bad shots, rash shots, everybody. Be it Tilak Verma, be it Hardik Pandya, be it Namandir, everybody played rash shots and got out. I mean, that's not an application at all. உனக்கோ தெரியும் விக்கெட்ல பால் அவ்வளவு ரொம்ப வரல. 175, 180 is a winning total தெரியும் இந்த மாதிரி விக்கெட்ல. Everybody knows 175, 180 is a winning total. The ball is really not coming out of the bat. அந்த மாதிரி சமயத்தில் after a brilliant partnership between Will Jacks and Kumar Yadav, what would you expected? Some little bit contributions for everybody else, no? I think they played very poor batting and horrible batting they did. Yeah, actually அந்த பேட்டிங்கால தான் அவங்க probably they deserve to lose the match in the end. ஆனா கார்பின் பாஷ் வந்து ஒரு நல்ல லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. அவர் அடிச்சதும் தீபக் சார் லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி அடிச்சதுனால தான் they got it over 150. But any total above 170 to 180 would have probably been enough Chica. ஏன்னா அவங்க திருப்பி bowling போடும்போது they were disrupted by a lot of rain actually. மேட்ச் வந்து 2 பக்கமும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஜிடி were way behind. அதுக்கப்புறம் they overtook. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் அந்த மழை நிக்கும் போது, அதுக்கப்புறம் தென் மும்பை இந்தியன்ஸ் ஓவர் டுக் 2வது வாட்டி மழை நிக்கும் போது, லாஸ்ட் ஒரு 1 over 15 to win. சீசா கேமா இருந்தது. பட் கூடோஸ் சீக்கா டு ஜிடி இன் தி எண்ட் somehow they pulled it off. பட் மும்பை இந்தியன்ஸ் என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுதானே சீக்கா இந்த மாதிரி ஒரு லீக்ல it doesn't matter how you win right now, as long as you win. Correct. It is, yeah, so GT will take it. I think they made a mistake. And the last 15 runs win, யார் bowling போட்டுருக்கணும்? காமன் சென்ஸ் யார் bowling போட்டுருக்கணும்? Hardik Pandya should have come and bowl. Hardik Pandya should have come. Now Hardik Pandya did the same thing in the T20 World Cup. Last over அவன் தான் வந்து bowling போட்டான். He won the game for India when after Bumrah doing the disruptive action in T20 World Cup. அதுதான் இங்க பண்ணிருக்கணும். அந்த போராத குறை ஒரு ஓவர் போல் ஒரே ஓவர்ல 2 ஓவர் போட்டான் ஹார்திக் பாண்டியா. ஒரு 6 நோ பால், ஒயிட் பால் இது போட்டு எல்லாம் போட்டு அவன் ஒரு 12 பால் ஓவர் போட்டான். அதுலயே அது லாஸ்ட் கேம். frankly speaking அதுல 1 ஓவர் எக்ஸ்ட்ரா போறாத குறை தீபக் சேர் யாரா லாஸ்ட் ஓவர் கொடுப்பாங்களா? வந்து போலிங் போடுறான். அந்த ஸ்பீட்ல போய் தீபக் சேர் கொடுத்துட்டு 1 ஃபீல்டர் இன்சைட்ல யாருக்கு போல் ஹார்திக் பாண்டியா should have come and bowl. அவன் பயந்துட்டான். அவன் கை இழுத்துக்குச்சு. ஹார்திக் பாண்டியா பயந்துட்டான் நினைக்கிறேன் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. because he got hit in the first over. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்லி ஹார்திக் பாண்டியா தான் ஆக்சுவலி போட்டிருக்கணும் அந்த லாஸ்ட் ஓவர். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா
He's already done it. T20 World Cup final la பண்ணிருக்காரு. Everybody was surprised actually. Deepak Chahar did not look comfortable at all. But ஆனா அந்த லிட்டில் இன்னிங்ஸ் ஆஃப் ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் தான் சீக்கா, அது ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ். அந்த 2 ஓவர் அடிப்பார் பாத்தீங்களா இல்லையா, வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர், அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஓவர் வந்து அஸ்வினி குமார் ஒரு 2 6. ஸோ தட் லிட்டில் இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் சேஞ்ச் தட் மொமெண்டம். 100%. இப்ப என்ன ஆச்சு இந்த மாதிரி மேட்ச்ல, லோ ஸ்கோரிங் மேட்ச்ல 28 is a huge total. You have to understand your viewers. Honestly speaking, பார்த்தா சுப்மன் கில் தடவின் தான், சுப்மன் கில் தொசிக்கின் தான், பட்லரும் தொசிக்கின் தான். But they applied themselves. They said no, we are not losing a wicket, because they knew that anytime the rain could come, the rain match and DLS method போயிடுமா, DLS method போயிடுமா, அந்த மாதிரி அவங்க DLS method தான் ஆடி இருந்தாங்க. Actually they didn't want to lose a wicket. But then the moment Butler got out to Ashwini Kumar, அதுக்கப்புறம் the way the Mumbai Indians came back was fantastic. But I was very impressed with the boy youngster Ashwini Kumar, dear viewers. என்ன வேணா சொல்லுங்க வியூவர்ஸ், ஒரு சின்ன பையன் அன்னோன் பாய் வந்து 4 ஓவர் போட்டு 28 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கான். 2 crucial wickets, big wickets எடுத்தான். அந்த 2 big wickets எடுத்தனால they came back into the game. I think hats off to this boy. And this boy don't forget, viewers, after a fantastic debut he got hit and he was out of the team. Concussion sub வந்து bowling போட்டு பிரமாதமா bowling போடான் அந்த பையன். Hats off to him. கரண் சர்மா ஆக்சுவலி நல்லா போட்டார். இந்த மேட்சே ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் தோத்தது அந்த 2 ஓவர் தான். அந்த 1 ஓவர் ஆஃப் வில் ஜாக்ஸ் அண்ட் தென் 1 ஓவர் ஆஃப் ஹர்திக் பாண்டியா 18 ரன்ஸ் போச்சுல, அந்த 2 ஓவர் பிளஸ் தட் ஒரே ஒரு ஓவர் அஸ்வினி குமார் ஒரு 2 4 அடிப்பாரு. பட் அஸ்வினி குமார் போல் பிரில்லியன்ட்லி, நீங்க சொன்ன மாதிரி. பட் இவங்க பேட்டிங்ல சொதப்பிட்டாங்கடா. frankly speaking, they fought back in the bowling தான் சொல்லுவேன். பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். இட் வாஸ் சொதப்பாலஜி பேட்டிங். This kind of சொதப்பாலஜி பேட்டிங் and all, Mumbai Indians no chance. You don't understand. நீ ப்ரீமா நேற்று லைவ் ஷோல பேசணும். நம்ம என்ன பேசணும், இந்த மேட்ச் உதவாங்கினாங்கன்னா Mumbai Indians will have problem. Now Mumbai Indians must win 2 games. அதுல 2 யாரோட ஆடுறாங்க, ஒன்னு பஞ்சாபோட ஆடுறாங்க, ஒன்னு வந்து டிசியோட ஆடுறாங்க. So 2 வந்து இந்த what you call straight opponents. ஒரு ரன் அவுட் ஆக்சுவலி அது விட்டது. லாஸ்ட்ல வந்து ஹர்திக் பாண்டியா should have just thrown it to சூரியகுமார் யாதவ் சீக்கா. He shouldn't have gone for the run out. ஏன்னா சூரியகுமார் யாதவ் பக்கத்துல வந்துட்டான். கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சானா, because he hit it so hard to Hardik. All he had to do was, Surya was coming from covers. He had to just pop it to Surya. Surya would have taken the stumps and he would have been out. அனி இதெல்லாம் வந்து ஹைண்ட் சைட்ல இதெல்லாம் பாக்குறது பக்கவா இருக்கு, ஃபைன். பட் frankly speaking, லாஸ்ட் ஓவர் 15 ரன்ஸ் நான் தான் காமெடி இருந்தேன். 1 ஓவர் 15 ரன்ஸ் நான் சொல்லிட்டேன் பேட்டிங் சைட் தான் வின்னிங் அப்படின்ட்டு. 1 ஓவர் 15 ரன் வித் 2 at on the crease, it's obviously a batting side. அந்த கூட்சிய கட்சியில வந்து அவனு பட்டது லக்கு பாரு, ஒரு 6 எங்கேயும் அடிச்சா போட்டு. தீபக் சாருக்கு மூளை வேணாமா இந்த சமயத்துல வந்து உனக்கு யாருக்குறா ட்ரை பண்ணிட்டு இருப்ப நீங்க, அவன் யாருக்குறா அவன் பிரமமா போடுறது, ஏதாவது ஸ்லோ ஒன்னு அந்த மாதிரி போட்டு ஏதாவது பண்றீங்கல்ல கிஷோர். He was also handicapped Chika. அந்த லாஸ்ட் ஒரு 5 ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சதுலாம் யூசுவலா லாங் ஆஃப் வச்சிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வித் தட் 5 ஃபீல்டர்ஸ் இன்சைட் he was also handicapped. ஸ்லோ ரன் போட்டா மிட் ஆஃப் உள்ள இருக்கான். சோ தூக்கி அடிக்கிறது ஈஸி இல்ல ஸ்லோவர் ஒன். தட் இஸ் ஆல்சோ a problem. Then Hardik Pandya should have come on board. பயந்துதான் Hardik Pandya should have come on board. He should have said, I am the captain, I will do it, I've done it in the past, I'll do it. Valamagina, you take the blame. Yes, I bowled badly. Yes, he said, because of my 1 over bad bowl, post match Otuna, because it was bad batting or bad bowling, I would say. But Hardik Pandya has a bad choice of shot making batting la pathina. Summa sutina Sai Kishore. Frankly speaking, dear viewers, Sai Kishore and Rashid Khan nalla the GT came back into the game. Frankly speaking, Sai Kishore bowled brilliantly. Yeah, Sai Kishore and Rashid Khan. Rashid Khan actually இன்னைக்கு வந்து 4 overs 21 look like the old Rashid Khan. Little bit of help from the wicket. Prasidh Krishna கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. முகமது சிராஜ் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் அந்த அர்ஷத் கானும் சூப்பரா போட்டான் சீக்கா. உங்களுக்கு பயங்கரமா போட்டான் அர்ஷத் கான். 3 overs 18 runs 1 wicket. Got the crucial wicket. Rohit Sharma yet again getting out to another left hand seamer. Gerald Kodzeo நல்லா போட்டாரு அவரோட 2 overs. Actually GT bowling was spot on. They bowled really well today actually. The middle overs they bowled brilliantly. என்ன மாதிரி கொண்டு வந்தாங்க கேம். 9 overs என்னடா அவங்க 10 overs they were already 10 overs 90 இருந்தாங்கடா அவங்க. for 2 இருந்தாங்க. கடைசி 10 overs பார்த்தா ஒண்ணுமே இல்ல, 60 runs தான் அடிச்சிருக்காங்க. Imagine your viewers, 10 overs 60 runs 7 wickets விட்டாங்க. So GT, I mean Mumbai lost it because of the poor batting. Bowling they made a good fight out of it. The batting was a very poor batting today. இந்த மாதிரி சாய்ஸ் இவ்வளவு நல்ல ஆட்டு இவ்வளவு நேரம், டியர் வியூவர்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா ஏறி மிச்சம் they were just having thumping victories over others in the last say 6 matches. They were just dominating the opposition. They were what you call road rolling the opposition, bulldozing the opposition the right towards. இதான் நம்மலாம் யூஸ் பண்ணிருந்தோம் the last 6 matches. இன்னைக்கு வந்து பேட்டிங்ல ஒரு மீக் சரண்டர் நீங்க பேட்டிங்ல. After that too, Surya doing very well and what you call Will Jacks playing very well.
யா அதனாலயே பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க ப்ரொடியூசர். இல்லடா நீ இந்த ஐல எவ்வளவு கேட்ச் விட்டாங்க பாத்தியா உனக்கு ஜிடி நீ யா கையில வில் ஜாக்ஸ்க்கு வாங்கி 2 விட்டுருந்தாங்க கேட்ச், ஜிடி கேட்ச் வில் வாங்கி ஜாக்ஸ்க்கு 2 எல்லாரும் கேட்ச், விட்டுருந்தாங்க சூரியகுமார் யாதவ்க்கு ஒரு கேட்ச். எவ்வளவு கையில வாங்கி விட்டுதான் கேட்ச் நீ இதெல்லாம் விட்டப்புறம் கூட இப்படி வந்தாங்கன்னா அப்படின்னா they can't catch it அப்படின்னு போட்டிருக்காங்க பாரு. the host drop யார் பாரு யாரு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க Most drop catches for teams. First RR, second GT, அதுக்கப்புறம் CSK, அதுக்கப்புறம் LSG. அதுல 2 டீம் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த பிளே ஆஃப் கண்டென்ஷன், 1 ஆன் தி எட்ஜ். பட் GT பாரு 24 கேட்ச் விட்டு கூட டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்திருக்காங்க சீக்கா. அதான சொல்ல வேண்டாம் 24 கேட்ச் விட்டு கூட இந்த பசங்க டாப் ஆஃப் த டேபிள் இருந்திருக்காங்கன்னா மெயின்லி பிகாஸ் ஆஃப் த bowling and 1-2-3 பேட்டிங். பட் இன்னைக்கு அணி ரொம்ப நாளா நம்ம எல்லாம் பேசணும் 1-2-3 அடிக்கலன்னா என்ன ஆகுது, 1-2-3 அடிக்கலன்னா என்ன ஆகுது, 1-2-3 அடிக்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு 2 and 3 கொஞ்சம் சுமாரா பண்ணாங்க. but they didn't click. when the 1-2-3 don't click in a royal manner, we saw GT also struggling. Ani, we have to understand that their middle order is pretty weak. Let's be very clear. Yeah, but the middle order batter was the one who actually won the match for them. And the Sharfin Rutherford small innings was a difference maker சீக்கா. அதையும் நீங்க அந்த ஒரு பாசிட்டிவ் பார்க்கலாம்ல GT. They have a good player in Positive பார்க்கலன்னா ஒத்துக்கிறானி. he played brilliantly 28 or cameo ஆட்டு போனான். I agree with you completely. cameo ஆட்டு போனான். but the question everybody's been asking is if 1, 2 and 3 don't score what. Okay, today 2 and 3 had a good partnership. Both Butler and Shubman Gill 72 runs partnership இன்னைக்கு போயிடுச்சாங்க because low score today. Imagine the playoffs scenario. They'll definitely be in the 1 or 2 இருக்க போறாங்க GT. 1-2 இருந்துருவான் ஷூரா. இந்த மாதிரி இன்னும் 3 games to go. So obviously they'll be either 1 or 2 on the top of the table இருக்க போறாங்க அவங்க. Now Mumbai Indians getting to the top of the table is out of question in my opinion. It could be RCB and GT மாதிரி தான் இருக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல. RCB and GT இருக்கிற மாதிரி தான் இருக்கு டாப் 2ல இப்போ. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பஞ்சாப் பஞ்சாப் ஆல்சோ யூ ரைட். பஞ்சாபுக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ என்னன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டோன்ட் ஹேவ் தி அட்வான்டேஜ். டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேஸ் தி அட்வான்டேஜ். அதனாலே ஐ திங்க் MI is playing DC one game சீக்கா. I think that game can be a direct shoot off னு நினைக்கிறேன். Actually producer fixture போடுங்க. I think MI ஓட fixtures Punjab is playing Delhi Capitals. Mumbai Indians ஒரு next 2 match வந்து பாருங்களேன். They're playing Punjab and they're playing DC. That match again DC could be the decider. Ani, that cannot be the decider. They have to win against Punjab and DC to qualify. Let me be very clear. Because Punjab is meeting DC day after tomorrow. Even assuming they beat DC tomorrow, day after tomorrow, suppose DC beats Punjab. இப்ப DC க்கு வந்து 3 மேட்ச் இருக்கு. கிங்ஸ் விட்டுருப்பாங்க. பஞ்சாப்க்கு என்ன தெரியும்? பஞ்சாப் வந்து has DC மேட்சஸ் எல்லாம் போடு பாரு. நீ 3 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு டிசிக்கு. DC மேட்சஸ் எல்லாம் யாரு பாரு. Now 8th அன்னைக்கு day after tomorrow they are playing Punjab சொன்னேன் நான் அப்பவே. 11th அன்னைக்கு they are playing Titans. And Mumbai Indians வந்து what do you call last match Mumbai Indians ஆடுறாங்க. So இந்த 3 மேட்ச்ல by any chance day after tomorrow they beat Punjab னு வெச்சுக்கோ. Punjab or Titans ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோ DC. They are literally through. So Mumbai Indians clash is not against Punjab. Mumbai Indians now will have to beat both Punjab and DC. No, that is assuming DC win both their matches. If DC loses even one match, they can only get to 15 points. And then their last game against Mumbai Indians will be a direct qualifier for that last spot. அது வந்து assuming they lose one match in DC. Yeah, and they can, Chika. They're playing the table toppers. Punjab ஆடுறாங்க, Gujarat Titans ஆடுறாங்க. It's not a given. DC இருக்கிற ஃபார்ம்ல இப்போலாம் it's not a given they'll beat Punjab and நான் அத பத்தியே சொல்ல வரல நீ. நான் DC இருக்கிற ஃபார்ம்ல அப்படின்னு பார்த்தா இவனா என்ன வேணா ஆகலாம் நீ. I'm talking about tournament spoilers ஆயிடலாம் DC for all you know. So you have to understand why should there be tournament spoilers, Chika? இதுக்கு மேல they can't be spoilers. They can only qualify in the top 4. தாம்பா சொல்ல வரேன். சாரி, when I say tournament spoilers qualifying to the top. இப்போ இவ்வளவு நாள் என்ன இந்த நம்மளுக்கு இப்போ எல்லாரும் என்ன பண்ணி நினைச்சிருந்தோம் நம்ம? How is that being tournament qualifiers because Mumbai Indians don't qualify into the top 4? What kind of a reasoning is that? That is because you like Mumbai Indians. That's why it's spoiling for you ன்னு சொல்லுங்க. அது இல்லடா நீ. இப்போ நான் காத்தால பேச எல்லாரும் என்ன சொல்றாங்க? Mumbai Indians, Punjab, RCB and GT தான் பேசுங்க top 4ல. Yes, Chika, even I still believe Mumbai Indians are making it because DC I'm not saying no, but the point is, but நான் ஏன் சொல்றேன் இப்போ GT வந்து the way they play cricket, it looks like they will not qualify. They have slipped down. But at 1 point extra இருக்குல நீ. You mean DC? Sorry, DC. நீ பாரு இந்த 1 point நேதி போயிச்சாங்க SRHல. குவாலிஃபை ஆனா அதனால தான் குவாலிஃபை ஆக போறாங்க. இல்லனா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. பாரு. அந்த ஆனானா 1 match 1 point thanks to SRH நேதிக்குனால அவங்க குவாலிஃபை ஆக போறாங்க பாரு அவங்க.
ஆனாங்கண்ணா. சோ அதுதான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் மஸ்ட் வின் கேம் ஃபார் மும்பை. அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அகைன்ஸ்ட் ஜிடி இட் வாஸ் a must win game. I mean, if they win their next 2 games, they are still through. There is no two doubts Ani, about that is that. true. Ani, they win the next 2 games, but now that is a compulsion that you have to win the next 2 games. One game is But not அந்த enough. மாதிரி தான் சீதா, that is the whole setup. இப்ப actually இந்த வீக்கோட செட்டப்பே அப்படிதானே. All the top 4 teams are playing against each other. KKR பாருங்க, நாளைக்கு வந்து CSK ஆட போறாங்க. They are playing the bottom half teams. நாளைக்கு KKR, I'm telling you, KKR எங்க இருந்தாலும் சிங்கினி சாக்கல பூந்தாங்கன்னா I wouldn't be surprised. ஏன்னா for them their fixtures are CSK and SRH and 2 winnable games. And last game against RCB, they could win and they could come through. அவங்களும் 17 பாயிண்ட்ல முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சோ இது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் நாள் என்ன ஆயிடுது, டிசிக்கு ஒரு லைஃப் லைன் கிடைச்சிருது, கேகேஆருக்கு லைஃப் லைன் கிடைச்சிருதுன்னு நீங்க நினைப்போம். எஸ் எஸ், ஏன்னா ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருந்தா, பஞ்சாபுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, கேகேஆருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, டிசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு அந்த ரெயின் எஃபெக்டட் கேம்னால. சோ இவங்க 3 பேருக்கு சான்ஸ் இருக்குன்ற நீ, கேகேஆருக்கு சான்ஸ் இருக்குன்ற நீ 100%. KKR இப்ப வந்து மும்பையோட லாஸ்னால இப்ப மும்பை வந்து 14 பாயிண்ட் சீக்கா. மும்பை இன்னும் ஒரு கேம் தான். அவங்க ஏதாவது ஒரு கேம், now every team will hope that KKR will hope for Punjab to beat both DC and MI so that they have a chance. புரியுதா? ஏன்னா இப்ப GT and RCB விட்டுருவாங்க. இன்னும் ஒரு கேம் வின் பண்ணாங்கன்னா GT RCB cannot be caught. So they'll go up to 18 and they will qualify. So Punjab, they'll be hoping beats both Mumbai Indians and DC so that KKR and even LSG will also be hoping that LSG கூட அவனும் வேண்டிப்பான். இப்போ வந்து பஞ்சாப் வின் பண்ணி போட்டோம்டா MI வந்து தோக்கணும்னு. Now MI has come to that position where other teams will be wishing MI to lose. No, இப்ப எப்படின்னா இருக்க பொசிஷன் சொல்ல வரேன்னா, GT RCB த்ரூ, பஞ்சாப் ஆல்மோஸ்ட் லிட்டரலி த்ரூ. பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க ஒரு மேட்ச், இன்னும் 3 மேட்ச் இருக்கனால. சோ அதனால பஞ்சாப் வின் பண்ணிட்டே போட்டோம். The hoping is DC, MI, LSG, KKR, last, all these 4 teams vying for the top 4th slot already. அப்படினா yes. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. வரும்னு நினைக்கிறியா? 100% சான்ஸ் இருக்கு சீக்கா. நீங்க இப்போ பிரஷர் சீக்கா எல்லா டீமுக்கும். இப்போ மோஸ்ட் பிரஷர் ஆன் DC அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இதுக்கப்புறம் அவங்க மேலதான் மேக்ஸிமம் பிரஷர் இப்போ. I would say மும்பை இந்தியன்ஸ் மேல மேக்ஸிமம் பிரஷர் இந்த எஸ்பெஷலி. ஏன்னா இப்ப மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் நல்லா ஆடணும், வின்னு பண்ணும், பாயிண்ட்ஸ் அப்புறம் 2 பேர் வின் பண்ணா அது எத்ரூ 18 பாயிண்ட்ஸ் அது எத்ரூ. சோ ஷூரா இந்த வருஷம் குவாலிஃபிகேஷன் இஸ் கோயிங் டு பி 18 பாயிண்ட்ஸ். அனி நோ மோர் 16 பாயிண்ட்ஸ், மினிமம் 17 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் புட் தேர் 17 or 18 பாயிண்ட்ஸ் தான் இந்த வாட்டி. 16 கிடையாது. 16 could come சீக்கா. ஏன் வந்து 16 வராது பாருங்க. அனி ஏன் தெரியுமா வராதுன்னா, 3 டீம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குடா. பஞ்சாப் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, டெல்லிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, அண்ட் கேகேஆருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பசங்க 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்துடுறாங்கல்ல. KKR have to win all 3 to go to 17. அப்படின்னு பார்த்தா DC அதே மாதிரி கேஸ் தான் இருக்காங்க அவங்க. இல்ல, DC needs to win 2 to go to 17. அதான் because of that one point, DC க்கு ஒரு advantage. That's why I say even if DC wins just 2 out of the 3 matches, they are through. They'll beat Mumbai. சொல்ல வரேன். If Mumbai wins 3 games also, that's the whole problem. So Mumbai has to beat DC, Punjab has to beat DC. That's when DC will not qualify. Yeah. So KKR will be hoping that all this happens and Mumbai also lose to Punjab. So இது வந்து ஒரு மாதிரி tricky position. Anyway, KKR CSK first அல்ல ஆரம்பிக்கலாம். What is going to happen there? Because KKR need to beat CSK first. Yes, they have a massive advantage. Last match and they won by that last ball, even after that Riyan Parag innings. How are you looking at this game, Chika, in Kolkata? See, in Kolkata, I'll be very honest with you, and still I believe that, okay, on papers, yes, KKR is a better side. They're playing better. They're all fine. But as I said, the CSK has always done well in Calcutta. But the problem, again, everything to gain, nothing lose for CSK. That is what I'm trying to tell you. Everything to gain, nothing lose in for CSK. இப்பதான் ஒரு ரீசெண்டா 110 ஆல் அவுட் ஆயிட்டு வந்திருக்காங்க ஜிகா. அந்த ஃபியர் இருக்குமா? யாரு? CSK again Sunil Narine and Varun Chakravarti. Yeah, in Chennai they got all out like that. Yes, I agree with you completely. But இப்ப என்னன்னா, இப்ப CSK என்ன பண்ண போறாங்க? அது இந்த புவர் பிளேயர் உர்வில் பட்டேல் புது பாயிண்ட் எடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா அவனும் 11 ஆடுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாம் 3 யங்ஸ்டர்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாம் சின்ன பையன் உர்வில் பட்டேல் ஆடுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா
என்னோட ஒப்பீனியன் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேக் ரஷீத் ஆட மாட்டாருன்னு தோணுது. ஸ்ட்ரெயிட்டா உருவில் பட்டேல் will play for ஆயுஷ் ஷேக் ரஷீத், and ஆயுஷ் மாத்ரே and உருவில் பட்டேல் might also open. Yeah, but I have vague feeling, but இவன் ஆடுவான், தீபக் கூட ஆடுவான் 11ல. தீபக் கூட லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கும் வரல, பவுலிங்கும் வரல. சோ மேபி தீபக் கூட அவனு பார்த்தா உருவில் பட்டேல் வருவான்னு நினைச்சேன். அவனு பார்த்தா உருவில் பட்டேல் வருவான்னு நினைச்சேன். Okay, so they might continue with Sheikh Rashid, but Urvil Patel is very good at the top of the order, Chika. Okay, otherwise the other thing they can do is Sheikh Rashid the drop point. They can play. Why not they play Ashwin tomorrow, because so many left-handers in the what do you call Punjab lineup? High possibility. For Huda? KKR lineup you mean. Hudak பதிலா அஸ்வின் ஆட வச்சிட்டு மேல வந்து உர்வில் பட்டேல் ஆடலாம்ன்றீங்க நீங்க. ஆமா, நான் bowling கிடைக்கும், எக்ஸ்ட்ரா bowler கிடைக்கல உனக்கு. பிகாஸ் உனக்கு வந்து அங்க கேட்கல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் இருக்கான், வெங்கடேஷ் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், உனக்கு இவன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், ரிங்கு சிங் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், உனக்கு இவன் வேற இருக்கான், சுனில் நரேன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், அண்ட் மொயின் அலி வேற லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான். So many left handers there. Don't you think it'll be a good idea to play Ashwin tomorrow? ஆனா இங்க இந்த லாஸ்ட் அஸ்வினோட லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி பார்த்தா இங்க ஆடினது தான் அந்த கேகேஆருக்கு எதிராக அவர் புடிச்சு பொழந்துட்டாரு சுனில் நரேன் அண்ட் கோ. I don't know, Chika. Actually, I would really play Ashwin instead of Deepak Huda. That is just my view, not for anything else. Deepak Huda. Urvil Patel for Sheikh Rashid. Even as a batter at number 8, Ashwin is a better batter than Deepak Huda right now. Current form, ninga paagarche, it doesn't make any sense to play Deepak Huda. Yeah, I'm talking about extra off spinner and aaduvangala kekkra. Don't you think it's a good idea playing with so many left-handers? It should be a very good idea. நல்ல ஐடியாவா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ரியான் பராக் தான் நல்லா போட்டாரு. ஒரு 3 overs bowling போட்டாரு. தீக்ஷனா நல்லா போட்டாரு லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு. So the off spin is going to be a very good choice, and KKR they are giving wickets which are slightly slower, so it is more spin oriented for them. அந்த மாதிரி தான் அவங்க வெங்கடேஷ் ஃபார்ம்ல இல்ல, ரிங்கு சிங் அவ்வளவு டெட்லி ஃபார்ம்ல எல்லாம் இல்ல, மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப கேஸ்ல இருக்காங்க. KKR ஒரே CSK ஒரே அட்வான்டேஜ்னா, if they want to make use advantageனா KKR middle order is not at fire. சரி, யார் வின் பண்ணுவாங்க Chika நாளைக்கு? It's going to be an interesting game because KKR needs that 2 points desperately. CSK have nothing to lose after this. They're going to try out different players. So the pressure will be on KKR and not CSK. That's what I'm trying to say. Probably the Urvil Patel can just go and express himself. I like this boy Ayush Matre. நல்லா ஆடுறான் Ayush Matre. அவனு தில்லி துட்டு நல்லா பேட்டிங் ஆடுறான், பட் Ayush Matre ஆடுறான். But I don't know, சிவம் துபே வந்து அவன் ஒரே சான்ஸ் என்ன, சிவம் துபே வந்து இவங்களை இந்த 2 ஸ்பின்னர் எடுத்து டேக் ஆன் பண்ணுவானா? ஏன்னா சிவம் துபே அடிப்பான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீசன் முழுக்க அடிக்கல, வந்து ஏதாவது பண்ணுவானான்னு பாக்கணும் நாளைக்கு வந்து. மேசிவ் அட்வான்டேஜ் டு KKR Chika. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் bowling லைன்-அப் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, CSKக்கு ஒரு அகேன் ஸ்பின் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு இந்த சீசன், and those two are really really good. ஸோ அங்கதான் வந்து ஒரு டாக்கிள், அங்கதான் ஐ ஃபீல் ஒரு யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்ரே இல்லாட்டி ஒரு உர்வில் பட்டேல், somebody Deval Brewers against நாளைக்கு. I'm excited to see Deval Brewers versus வருண் சக்கரவர்த்தி and சுனில் நரேன் Chika. அது ஒரு எக்ஸைட்டிங் பேட்டிலா இருக்க போதுன்னு தோணுது அது. I think Deval Brewers and even நீ சொன்ன மாதிரி probably Poo Karan will be at number 3. அவன் தான் ஸ்டாண்டர்டைஸ் number 3 ஆக்கிடுவாங்க நினைக்கிறேன் போட்டு அவனை. So அவனு போட்டு அடிக்கலாம் இல்லையா? பிகாஸ் ஸ்ட்ரெயிட்ல அடிப்பான் அவனும், ஸ்ட்ரெயிட்ல அவன் அடிக்கலாம். those who play hit them straight. See, வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் அடிச்சா நீ நேர்ல அடிக்கணும். நேர்ல அடிச்சா I mean they're quite easy. I mean not, I won't say easy அடிக்க முடியல. You can easily, I mean the chance of you getting out is less. நேர அடிக்கிச்சு, and that is the chance they can do. But of course அவங்க மொயின் அலி அவங்க ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களும் மொயின் அலி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க they are using மொயின் அலி very well against left handers. அதுவும் நீ பார்க்கணும் அவங்க சைடுல. எஸ், அவங்க மொயின் அலியும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி தான் 5 6 அடிச்சாரு அவரு. ரியான் பராக் அவர் என்ன கான்பிடன்ஸ்ல இருப்பாருன்னு தெரியல. பட் so win the toss, select to bat. Jani, now I'll be very frank with you. I still இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டேமா, the Mumbai Indians, Mumbai Indians won, they put in the bat, they should have scored 180, they didn't do it. Then you can't go and play toss and on the ball na. Frankly speaking, I still believe put totals on the board, put pressure on the opposition. That's my theory, boss. I'll never change from my theory. நாளைக்கு என்ன யார் வின் பண்ண போறாங்க Chika? CSK-ஆ கொல்கட்டாவா? Ani, frankly speaking, எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் ஒரு போது திடீர்னு பார்த்தா SRH பயங்கரமா பண்றாங்க. நேற்றுக்கு வந்து யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா SRH DCO நல்லா பண்ணுவாங்கன்னு? பொட்டலம் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ? By any chance, did anybody, the wildest imagination, think that SRH will almost beat DC so comfortably except for the rain? Did you imagine? Yeah, I thought they would, because DC's batting lineup is not set. பொட்டலம் பண்ணுவாங்களா நினைச்சா? நீ பொட்டலம் பண்ணுவாங்களா நினைச்சா? நேத்து பொட்டலம் பண்ணாங்களே போடு. நீங்க வந்து ஒரு 10 மேட்ச்ல வந்து 7 தடவை ஓப்பனிங் பேர் மாத்தினே இருந்தீங்கன்னா எங்க Chika ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்?
எங்க சீக்கா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்? இல்ல, அவங்க I'm not talking about கன்ஃபியூஸ்டா DC, இருக்காங்க. I'm talking about நீ சொல்றல Sunrise Hyderabad bowling so bad, so fantastically yesterday and making a potlam of DC batting. Sometimes that's all it takes. ஒரு பேட் கமின்ஸ் வந்து ஒரு நியூ பால் எடுத்தாரு. It was a huge So அதனால difference. நாளைக்கு மேட்ச் ரிசல்ட் பத்தி கேட்டா எனக்கு என்ன சொல்லவே தெரியல. எனக்கு யார பொட்டலம் பண்ண போறான்னு தெரியல. நீ பார்த்தனா யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணல போற மேட்ச் ஆர்சிபியோட லாஸ்ட் பால் வரைக்கும் ஆல்மோஸ்ட் CSK was winning. Of course, that match winning knock by even the I last have ball a வரைக்கும் feelings. எனக்கு என்னமோ நாளைக்கு தோணுது வந்து CSK are going to give ticket to Kolkata. They are going to be சொல்ல முடியாது spoilers ticket. for எனக்கு அதான் Kolkata. தோணுது, எனக்கு அதான் தோணுது. எனக்கு ஏன் டிக்கெட் கொடுக்குதுன்னா, இப்ப டிக்கெட் கொடுத்தா CSK தான் டிக்கெட் கொடுக்க முடியும், கொடுத்தா RR டிக்கெட் கொடுக்க முடியும், கொடுத்தா SR தான் டிக்கெட் கொடுக்க முடியும். இவங்க டிக்கெட் கொடுக்குற டீம் இந்த போர்டிங் பாஸ் வச்சுக்கோங்கப்பா, உங்க ஃபிளைட் வேற ஃபிளைட் பிடிச்சி உங்களுக்கு போறாங்க, போர்டிங் பாஸ் கையில் கொடுத்துருவாங்க. நான் அதனாலதான் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ப்ரெடிக்ஷன்ஸ். இனிமே யார் I யார் am predicting a CSK victory tomorrow, Chika. எனக்கு என்னமோ அதான் சொல்றேன். தெரியல. நாளைக்கு பாரு CSK இப்பதான் இப்ப எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா CSK டென்ஷனே கிடையாது, ஜாலியா போய் ஆடலாம். அவன் ஜாலியா ஆடலாம். அண்ட் ஆயுஷ் மாத்திரை நிஜமாவே நல்லா ஆடலாம். அந்த பையன் ஆயுஷ் மாத்திரை இஸ் பிளேயிங் வெரி வெல். இஸ் ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல். Deval Brewis is striking the ball well. Poor Karan, whatever that one innings, whatever he played against Punjab, he was striking the ball well. Assuming வேற யாரும் பேட்டிங் ஆடலன்னா அவன் தான் ஆடி ஆனோம். அப்போ இப்போ இவனு ஜடேஜா ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல். சோ போர் இவங்களுக்கு 4 பேர்ல 2 பேர் அடிச்சா போருமே. சிவம் துவைக்கு ஏதோ 2 6 3 6 அடிச்சா கூட போர் வந்து நடுவில் போயிட்டு போலிங்ல ஏதாவது படம். ஒன்லி திங் என்னன்னா இப்ப என்ன பண்றாங்க, இவனை போட்டு அடிச்சிடறாங்க எல்லாரும் போட்டு. யார இவனை போட்டு நூர் அகமது போட்டு அடிக்கிறாங்க. அவங்க இந்த டேக்கிங் ஆன் நூர் அகமது. அங்கதான் எப்படி நூர் அகமது அட்ஜஸ்ட் பண்ண போறான்னு பாக்கணும். சோ போர்டிங் பாஸ் சொல்ல எனக்கு தெரிஞ்சு கேட்க யாருக்கு டிக்கெட் தான் நினைக்கிறேன் நாளைக்கு. எனக்கு என்னமோ தொடர்ந்து டிக்கெட் கொடுக்க போறாங்க CSK. நல்ல டிக்கெட் கொடுத்து போர்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல உங்களுக்கு. போர்டிங் பாஸ் ரெடியா இருக்கு அவங்கள்ட்ட. வெப் செக் இன் பண்ணிருக்கீங்க இப்போதைக்கு. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கைஸ் நீங்க போய் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Jika Jika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.